ஏங்க ஆ, அதான் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க ஆகுறது? அவளுக்கு ஒன்றும் இல்லைன்றது எனக்கு தெரியும்டி. ஆனா அவ ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான்னு தான் இது வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. அதான் நானும் நீங்களும் மாத்தி மாத்தி கேட்டுட்டோம்ல. அவ வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. சரி, என்கிட்ட தான் எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, உங்ககிட்டயாவது சொல்லலாம்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். என்ன? நம்ம ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்ல. கொஞ்சம் கண்டிப்பு கராரமா வளர்த்திருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்காதுல்ல. இல்லடி, இனிமே எந்த காரணத்துக்காகவும் என் பொண்ணை நான் கண்டிக்கிற மாதிரியே இல்லை. வேண்டாம். சரி, இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க சாப்பிடலாம். ஏண்டி, பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் போது வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுற? அதுக்காக பட்னி கிடந்தா எல்லாம் சரியாயிடுங்களா? வாங்க சாப்பிடலாம். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி. மாமா. ஆ, வாமா மீனா. வாம்மா. இப்ப மஞ்சுக்கு எப்படி மாமா இருக்கு? ஆ, பரவாயில்லம்மா. அவ வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாமா. நீயாவது வந்து ஏதாவது கேளு. வா. ம். வாமா, போ. போமா. மஞ்சு, எப்படி இருக்க? அவசரப்பட்டு ஏண்டி இப்படி செஞ்ச? அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாங்களும் இதே கேள்வியை தான் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாய் திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாமா. ஏண்டி, உன் மனசுல என்ன இருக்குன்னு அட்லீஸ்ட் உன் அப்பா அம்மா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல? அவ மனசுல என்ன இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிருக்கலாமம்மா. நாங்க என்ன வேண்டாம்னா சொல்ல போறோம்? எங்களுக்கும் அவளை விட்ட வேற யாருமா இருக்காங்க? கவலைப்படாதீங்க மாமா. மஞ்சு உங்ககிட்ட சொல்லிருப்பா. ஆனா அவ ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாதனால அவ சொல்லல. என்ன, மஞ்சு ஆசைப்பட்டாளா? அவ எதமா ஆசைப்பட்டா? எதன்னு கேட்காதீங்க மாமா, யாருன்னு கேளுங்க. இல்ல மஞ்சு, சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சொல்லிதான் ஆகணும். மாமா, முதல்ல மஞ்சுவுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் பிடிக்கல. ஏன்னா மஞ்சு நம்ம சங்கரனை உயிருக்கு உயிரா விரும்புறா. யார் இந்த பரிசல் ஓட்டுறான அந்த சங்கரனையா? அவரேதான். ஆனா அவர் வெறும் பரிசல் ஓட்டுற சங்கரன் இல்ல, ஐபிஎஸ் படிச்சு டிஎஸ்பியா இருக்கிற பெரிய போலீஸ் ஆபீசர். நான் நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அது மட்டும் இல்ல மாமா, நம்ம ஊர் திருவிழா சமயத்துல நடக்க இருந்த திருட்ட நடக்க விடாம எங்க அப்பாக்கு போன் பண்ணதும் அவர்தான். ஒரு குற்றவாளிய பிடிக்கிறதுக்காக நம்ம ஊர்ல பரிசல் ஓட்டுறவர் மாதிரி நடிச்சிருக்காரு. அவனை பிடிக்கிற வரைக்கும் தனக்குன்னு காதல் கல்யாணம் எதுவுமே தேவையில்லைன்னு ஒரு லட்சியத்தோட இருந்திருக்காரு. அதனாலதான் நம்ம மஞ்சு அவளோட விருப்பத்தை சொன்னப்போ கூட அதை அவர் ஏத்துக்க தயங்கியிருக்காரு. மாமா, மஞ்சு அவரை உயிருக்கு உயிரா விரும்புறா. எந்த விதத்திலையும் அவர் நம்மளை விட குறைஞ்சவரா தெரியல. அதனால தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க. என்னம்மா இது? அவ விரும்புறான்னு தெரிஞ்சாலே போதாதா? அவ விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர எங்களுக்கு வேற என்னம்மா சந்தோஷம் இருக்க போகுது? ஆமாம்மா, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைய நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மஞ்சு, இப்போ உன் பிரச்சனை தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீ எப்பவும் நல்லதுதான் நினைக்கணும். இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நினைக்க கூடாது. என்ன? சரி, நான் வரேன். வரேன் மாமா, வரேன் அத்தை. ஆ. அம்மாடி, உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கிற விஷயத்த ஏமா அப்பா கிட்ட சொல்லல? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மாடி,
அம்மா இங்க பாருடா, இங்க பாரு. நீ என்னடா தப்பு பண்ண? நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு. அழக்கூடாது, அழக்கூடாது. கண்ணை துடைச்சுக்கோ. நீ எந்த தப்பு பண்ணலடா. கவர்ச்சி போ, குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துருவா. முதல்ல அவன் சாப்பிட்டோம். அழக்கூடாதுடா, அழக்கூடாது. அப்பதான் உன்னை மன்னிச்சிடல. போடி போய் சாப்பாடு எடுத்துருவா போ. அழாதப்பா. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. ஏன் தமீனா, ம்? குத்துக்கலாட்டம் உக்காந்துருக்க, நீ வாட்டுக்கு ஒய்யாரமா உள்ள போற? எங்க போயிட்டு வர? மஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாட்டி. எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கா. ஆமா, கணத்துல குதிக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன கஷ்டம்? என்ன கேட்டா? ஆ, உன்னை கேட்காம நீதானே அவளுக்கு ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாது பாட்டி. தெரியாதா? ம், ஏன்த்தா, ஏதாவது காதல் விவகாரமா? தெரியாதுன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேக்குற. ஆ, ஊர் கதையை தெரிஞ்சுக்க ஏன் இப்படி அலையற? ஆமா, இது பெரிய மகாபாரத கதை. இதை தெரிஞ்சுட்டு எனக்கு புண்ணியம் வரத்துக்கு. போவியா? யா தமீனா, உன் மாமா போன் பண்ணான். மாமா போன் பண்ணாரா? அதத்தானே சொன்னேன். என்ன பாட்டி சொன்னாரு? நீ இருக்கியான்னு கேட்டான். இல்லன்னு சொன்னது போன பொட்டுன்னு வச்சுட்டான். பின்ன உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் போன் வச்சுட்டாரு. நான் போய் பேசுறேன். பாரு, இவகிட்ட மட்டும்தான் பேசுவானாக்கும். ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. நாகலட்சுமி, அடடே வாங்கண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா, நானும் நல்லா இருக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஏன்னா ஐ அம் டாக்டர். நான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கல, உங்க ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஏம்மா, ஒரு ஊரையே நல்லபடியா பாத்துக்கிறவன் என் ஒய்ஃபு புள்ள குட்டிகளை நல்லபடியா பாத்துக்க மாட்டேனா? என்ன நான் சொல்றது? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. டிராவலிங் எல்லாம் எப்படி இருந்தது? சௌரியமா இருந்ததா? அம்மா, கொச்சின்ல ஃப்ளைட் ஏறினேன். ஜஸ்ட் 1 hour நேரம் இங்க வந்து சேர்ந்துட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரமாவது டிராவல் பண்ணாதான் ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஆமா, உன் பொண்ணு எங்க? முதல்ல அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு. அதை விட்டுட்டு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இத கூப்பிடுறேன்னா. பாரு, பார்வதி, என்னம்மா இங்க கொஞ்சம் வாமா. பாரு, இதான் எங்க அண்ணா, உங்க மாமா. அண்ணா வணக்கம். என் ஒரே பொண்ணு. வணக்கம். என்னம்மா அது? பொண்ணு உன்ன மாதிரியும் இல்ல, உன் புருஷ மாதிரியும் இல்ல. அண்ணே, அழகா இருக்கான்னு சொல்ல வந்தம்மா. ஏமா பாரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாமா. அம்மாடி, நான் கேட்டது நீ நல்லா இருக்கியான்னு இல்ல, உன்னுடைய மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்கு மாமா. என்னம்மா தயக்கமா பதில் சொல்ற? கவலைப்படாதம்மா, இனிமே அந்த தயக்கத்தை உன்னை நெருங்க விடாம பாத்துக்கிறது என்னோட வேலை. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா அம்மா 2 பேரும் டெய்லி சண்டை போடுவாங்க. அப்பவே நான் சொன்னேன், உங்க 2 பேருக்கும் பொன் குழந்தை தான் பிறக்கும்னு. நீ வந்து பிறந்துட்ட. ஆமா, உன் புருஷன் எங்கம்மா? இதோ வராரு. வணக்கம். வாங்க மாப்பிள்ள. இவர்தான் டாக்டர் திருவேங்கடம் ஃப்ரம் கொச்சின், நாகோட அண்ணன். ஹலோ அங்கிள். ஹலோ டாக்டர் சிவா. How are you? ஃபைன், thank you. முதல்ல உட்காருங்க. ஷூர் அங்கிள். அப்புறம் சிவா, ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது அங்கிள். ஆமா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? அங்கிள் 25 பெட்ஸ் இருக்கு. ஓ, ஒரு ஐசியூ இருக்கு, ஸ்பெஷல் வார்ட்ஸ் இருக்கு, 2 ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு அங்கிள். வெரி குட். இது போருமே ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. கண்டிப்பா அங்கிள். அங்கிள்,
நீங்க அவசியமா என் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். டாக்டராவா பேஷண்டாவா? அங்கிளோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ள, நான் முக்கியமா இங்க வந்தது காரணமே மெட்ராஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு செமினார் நடக்குது. அதை அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். அந்த செமினார் முடிஞ்ச கையோட நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். ஓகே, ஷூர் அங்கிள். அப்புறம் பாரு, அங்கிள் தங்கறதுக்கு ரூம்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. சரி அங்கிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேனே. ஓகே ஓகே. தேங்க் யூ so much அங்கிள். போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரேன் அத்தை. என்னங்க, என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? பெட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அண்ணன் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடுனா எப்படி? அவருக்கு முதுகு தேய்ச்சி விட சொல்றியா? ஐயோ, நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு பேசிக்கிட்டு. ஹீட் ஆன் பண்ணி சுடு தண்ணி ரெடி பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிய. வந்தவருக்கு காப்பி கொடுக்கணும்னு தோணிச்சா உனக்கு? ஆமா, உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தில் ஆரம்பிச்ச சண்டை இன்னும் முடியலையா? அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்குற புத்தி வேணும். யாருக்கு? எல்லாம் அவருக்கு தான். நீங்க இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இருமா, காப்பிலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அம்மா, என்ன அவசரமா வர சொல்லி லெட்டர் போட்டியே, என்ன சமாச்சாரம்? அண்ணா, நீங்க முதல்ல போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் சாவகாசமா வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? சரி. அவசரமா வர சொல்லி லெட்டர் போட்டா, இப்ப சாவகாசமா விஷயத்த சொல்றேங்கிறா. என்ன விஷயமா இருக்கும்? எப்படி விஷயத்த சொல்லித்தானே ஆகணும். பாப்பமே என்ன விஷயம்னு. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. ஆமா நாகு, உட்காரு. என்னென்ன, ரூம் எல்லாம் சௌகரியமா இருக்கா? ரொம்ப சௌகரியமா இருக்கு. அது போட்டோம், எதுக்காக என்ன வர சொன்னேன்? சொல்றேன். அதுக்காக தானே உங்களை வர சொல்லியிருக்கேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்னா ஏதாவது பணம் தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணே. மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்புறம் என்னமா பிரச்சனை? பிரச்சனையே மாப்பிள்ளை தானே. அவர் பணத்தை மட்டும் சம்பாரிச்சா பரவாயில்ல, கூடவே எங்க வயிற்றுச்சில சேர்த்துல சம்பாரிச்சுக்கிறாரு. என்ன சொல்ற நீ? உங்களுக்கு விவரமா சொன்னாதானே புரியும். என் பொண்ணு பார்வதிக்கு கல்யாண வயசு வந்த உடனே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்கன்னு என் புருஷன்கிட்ட சொன்னேன். ஆமா, அவரு நல்லவரா? ஒரு டாக்டருக்கு தானே கட்டி வச்சிருக்காரு. டாக்டர்னு ஒத்துக்கிறேன், ஆனா நல்ல மாப்பிள்ளைன்னு ஒத்துக்க முடியலையே. நாகு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு நல்லவரா தான் இருந்தாரு. அப்புறம் என்ன வந்தது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஓபன் பண்ணாரு. அதுல சைலஜான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தா. யாரவ? அவளும் ஒரு டாக்டர். இப்போ அவளோட நம்ம மாப்பிள்ளைக்கு தொடர்பு இருக்குமான்னு நாங்கெல்லாம் சந்தேகப்படுறோம். ஏன் நாகு, எதை வச்சு நீ மாப்பிள்ளைய சந்தேகப்படுற? மாப்பிள்ளை அவளோட குழஞ்சு பேசுறதும் பழகுறதும் வச்சுதான் நாங்க சந்தேகப்படுறோம். சரி, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா யாரு? எந்த ஊரு? கோலங்கோத்திரம் என்ன? எதுவும் தெரியாதுன்னே. திடீர்னு ஒரு நாள் இந்த பையனை கூட்டிட்டு வந்து இவர்தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி நிறுத்தினாரு. பார்க்க லட்சணமாவும் டாக்டராவும் இருக்கிறதுனால நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம். அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இனிமே இதை பத்தி பேசுறது வேஸ்ட். ஆமா, இந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற? சைலஜா கிட்ட இருந்து மாப்பிள்ளை பிரிச்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். அப்படின்னா சைலஜாவை என்ன கூட்டிட்டு போக சொல்றியா? ஆமா. என்ன நாகு, இந்த வயசுக்கு மேல நான் அவளை கூட்டிட்டு போனா அது அவ்வளவு நல்லா இருக்காதே. ஐயோ, நான் அதை சொல்ல வரல. உங்க ஹாஸ்பிட்டல் அவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்து இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். ஓ, அப்படி சொல்றியா நீ? அதுவும் சரிதான். அவங்க சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல டாக்டர் தேவைப்படுது. அந்த பொண்ணுகிட்ட நானே கேட்டு பாக்குறேன். சந்தோஷம். அவகிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் இதை உங்ககிட்ட சொல்லி நீங்க கேட்டதா தெரியக்கூடாது. கவலைப்படாத நாகு, நான் கேட்குற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன். ஓகேவா? அது போதும். அந்த சைலஜா கிட்ட இருந்து என் பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சா எனக்கு அது போதும்னே. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுப்பு
அசைவினிலே